ஹாய் எவ்ரி ஒன், என்னோடய நேம் வந்து மணிகண்டன். நான் கிறிஸ்டியன் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைலீஸ் டிசைன் ப்ராசஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், சைலீஸ் டிசைன் ப்ராசஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற போது என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அந்த ஸ்டெப்ஸை பற்றி தான் சைலீஸ் டிசைன் ப்ராசஸ் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சைலீஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட்டு. ஸோ அவர் வந்து ப்ராடக்ட் டிசைனிங்கில் ஒரு சில மெத்தட்ஸை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேஜராக வந்து இந்த சைலீஸ் டிசைன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்டேஜஸில் இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரியான ஆறு ஸ்டேஜஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெகனைசேஷன் ஆஃப் நீட், 2வது ப்ராப்ளம் டெஃபினிஷன், 3வது சிந்தடிசஸ், 4வது அனலைசிஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன், 5வது வந்து எவால்யூவேஷன், 6வது வந்து ப்ரெசன்டேஷன். ஸோ வாங்க ஒவ்வொன்றா வந்துட்டு பார்க்கலாம். இப்போ ரெகனைசேஷன் ஆஃப் நீடுங்கிறது என்ன அப்படின்னா, கன்சியூமருக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து நம்ம கொடுக்கணும். அதுதான் எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அவங்களோட மேஜர் எய்மாக இருக்கும். ஸோ எப்படி நம்ம இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கம்பெனியிலேருந்து ஆல்ரெடி ஒரு ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராடக்டை பற்றின ரிவ்யூஸை வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ கஸ்டமர்ஸு என்ன மாதிரியான ரிவ்யூஸ் வந்து கொடுக்குறாங்களோ அந்த ரிவ்யூஸ்லேருந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளை டிசைனிங் பண்ணி சேல்ஸ் பண்ண ப்ராடக்டில் சேஞ்சஸ் எதுவும் கொண்டு வரணுமா அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு வருவாங்க. அந்த சேஞ்சஸ் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய பழைய ப்ராடக்டில் அதோட டிசைனிங்கில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணலாம், அல்லது புதுசாகவே வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான். ஸோ இதுதான் ரெகனைசேஷன் ஆஃப் நீட் அப்படிங்கிறது. அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் டெஃபினிஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம், ரெகனைசேஷன் ஆஃப் நீடில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். நம்ம சேல் பண்ண ப்ராடக்ட்டில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை டீட்டெயில்டாக நம்ம கொண்டு வர வேணும். எப்படி டீட்டெயில்டாக கொண்டு வருவோம் அப்படின்னா, மேஜராக வந்து 2 திங்காக பிரிப்போம். என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ், இன்னொன்று ஃபங்க்ஷனல் கேரக்டர்ஸ். ஸோ ஃபிசிக்கல் கேரக்டர்ஸில் அந்த ப்ராடக்டோட சைஸ், ஷேப், அப்பியரன்ஸ், வெயிட், இன்னும் எக்ஸட்ரா எல்லாமே வந்துட்டு வரும். ஸோ சைஸ் மீன்ஸ் என்ன சொல்லலாம்னா, ஆல்ரெடி நம்மளோட ப்ராடக்டோட சைஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராடக்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா அல்லது ரெடியூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது. ஷேப்புங்கிறது அதோட ஷேப்பு, அது ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்குலராக இருக்கலாம், சர்க்கிளாக இருக்கலாம், அல்லது ட்ரையாங்குலராக கூட இருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதோட அப்பியரன்ஸ் மீன் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கலரில் வந்து கொடுத்துருப்போம், இப்போ அந்த கலர் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி. அடுத்து வெயிட் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னாக்கா, அந்த ப்ராடக்ட்டோட நம்ம ஆல்ரெடி கொடுத்த ப்ராடக்ட்டோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வெயிட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். ஃபங்க்ஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து ஆப்ரேட்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன சொல்லலாம்னா, நம்மளோட மொபைல் ஃபோன்ஸே வந்து சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்ட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கே தெரியும், நீங்கள் எல்லாருமே டே பை டே லைஃப்பில் வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அப்போ இருந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த கேமராவோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் அந்த சார்ஜர்ஸ் நிற்கக்கூடியது, அதுக்கும் இப்போ இருக்கக்கூடியதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து வித்தியாசங்கள் வந்து தெரியும். ஸோ அப்போ ஆப்ரேட்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றினது. அடுத்து வந்து காஸ்ட் வைஸ் வந்து எப்படி வந்து நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அடுத்து குவாலிட்டியில் வந்து எப்போயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி கொடுத்த ப்ராடக்டை விட இப்போ நம்ம புதுசாக கொடுக்கக்கூடிய ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து கம்பல்சரி இம்ப்ரூவ் பண்ணி தான் வந்து குவாலிட்டி கொடுக்கணும். இதுதான் வந்து ப்ராப்ளம் டெஃபினிஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 3வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிந்தடிசஸ்ங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் டெஃபினிஷனில் என்ன பண்ணியிருப்போம்னாக்கா, என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஓவர் கம் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான கான்செப்ட்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான டெக்னாலஜியை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான மெஷினரிஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எந்த மாதிரியான ஸ்கில்டு லேபர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம்
அப்படிங்கிறது தான் இந்த சிந்தடிசஸ்ங்கிறது. இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே கொடுத்துருக்கும் பாருங்கள். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் நியூ கான்செப்ட் அபவுட் தி ஷேப், ஃபார்ம் அண்ட் டெக்னாலஜி. சிந்தடிசிஸ் அண்ட் அனாலிசிஸ் ஆர் தி க்ளோஸ்லி ரிலேட்டட் அண்ட் ஹைலி இன்ட்ராக்டிவ் இன் தி டிசைன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ சிந்தடிசஸ்னாலும் சரி, அனாலிசிஸ்னாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். நம்ம ப்ராப்ளம் டெஃபினிஷனில் நம்ம என்னென்ன மாதிரியான ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸும் ஃபங்க்ஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸும் சொல்லியிருக்கிறோமோ அதை கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சிந்தடிசஸில் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த அனாலிசிஸ் அண்ட் ஆப்டிமைசேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த சிந்தடிசஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னாக்கா, ப்ராப்ளம் டெஃபினிஷன்லேருந்து அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அந்த சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த சொல்யூஷனை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, டிசைனிங் வந்துட்டு பண்ணுவோம். ஒரு ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்லையோ அல்லது ப்ரோயிலையோ அல்லது சாலிட் ஒர்க்ஸ்லையோ அல்லது இன்னும் இப்போ இருக்கக்கூடிய கிரியா, அதுக்கப்புறம் கேட்டையா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிசைனிங் வந்துட்டு பண்ணுவோம். டிசைனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவோம்னா அனாலிசிஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அனலைஸ் பண்ணி நம்ம டிசைனிங் பண்ண ப்ராடக்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம். சப்போஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா, நமக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகலை அப்படின்னாக்கா, எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ண வேணும், மாடிஃபை பண்ண வேணும். மாடிஃபை பண்ணி அதை வந்து நம்ம ரீடிசைனிங் வந்து பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அனலிசிஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவால்யூவேஷன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அனலைஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன்லேருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்து வந்திருப்போம். ஸோ நம்ம முடிவுக்கு வந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிசைனிங்லேயே என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம என்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து டிசைனிங் பண்ண போகிறோமோ அதை டிசைனிங் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கான டைமென்ஷன், ஷேப்பு, கலரு, வெயிட்டு எல்லாமே வந்து நம்ம கிராஃபிக்கலாக டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸில் டிசைனிங் பண்ணி முடிச்சிருப்போம். டிசைனிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது ஓகே ஆனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரியல் டைம் ப்ராடக்டாக வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். எப்படி ரியல் டைம் ப்ராடக்டாக வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டோடைப் மாடலாக வந்து உருவாக்குவோம். இப்போ எடுத்த உடனே வந்து ஒரு பைக்கே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பைக்கை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்போஸ் அதில் வந்து நம்ம ரியல் டைம் ப்ராடக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணி அதில் ஏதாவது டிஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா அது நமக்கு காஸ்ட் வைஸ் வந்து பாதிப்பாகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, ப்ரோட்டோடைப் மாடலாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரோட்டோடைப் மாடலாக மேனுஃபேக்சரிங் பண்ணி அடுத்து என்ன பண்ணுவோம்னாக்கா, அந்த ப்ரோட்டோடைப் மாடலை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறபோது இதில் ஏதாவது வந்து நெகட்டிவ் திங்ஸ் வந்தோ அல்லது ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னாக்கா, அடுத்து நம்ம எங்கே போவோம் அப்படின்னா ப்ராப்ளம் டெஃபினிஷனுக்கு தான் போவோம். ஸோ அங்கே போய் ப்ராப்ளம் டெஃபினிஷன்ஸில் ஒன்ஸ் அகெயின் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, ஷேப்பில் என்ன சேஞ்ச் பண்ணணும், சைஸில் என்ன சேஞ்ச் பண்ணணும், கலரில் என்ன சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணணும், ஃபங்க்ஷனல் கேரக்டர்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம போயிட்டு அதுலெல்லாம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் அகெயின் வந்து எவால்யூவேஷன் கொண்டு வருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ப்ரெசன்டேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த 5 ஸ்டெப்ஸையும் நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய எவால்யூவேஷன் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டு வந்துடுவோம். நம்ம பண்ண டிசைனிங் கரெக்டு தான், நம்ம மேக் பண்ண ப்ரோட்டோடைப் மாடலும் கரெக்டு தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவோம். அதுக்கு வந்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ப்ரெசன்டேஷன் பண்ண ஆரம்பிப்போம். எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம்னாக்கா, டாக்குமெண்டேஷன் ஆஃப் டிசைன் பை மீன்ஸ் ஆஃப் டிராயிங்ஸ், மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், செக்ஷனல் வியூஸ், அசம்பிளி லிஸ்ட், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, அந்த டிராயிங்கை வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி கொண்டு வருவோம். டிராயிங் இருக்குன்னா, இப்போ ஒரு பைக் இருக்குன்னா அந்த பைக்கில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே சிங்கிள் காம்பனண்ட்டாக வந்து நம்ம டிசைனிங் பண்ணி இதுதான் இந்த பைக்குக்குரிய காம்பனண்ட், இது இவ்வளோ சைஸில் தான் இருக்கணும், இந்த கலரில் தான் இருக்கணும், இவ்வளோ வெயிட்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்டேஷன் போட்டு கொண்டு வந்துடுவோம். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். என்ன மாதிரியான மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த மெட்டீரியலோட டென்சைல் டெஸ்ட் பண்ணுவோம், அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரெஸ் வேல்யூ எவ்வளவு, ஸ்ட்ரெயின் வேல்யூ எவ்வளவு, அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கனாக்கா ராக்வெல் ஹார்னஸ் டெஸ்ட்டு, இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான டெஸ்டஸ் எல்லாம் அதில் பண்ண முடியுமோ அந்த எல்லா டெஸ்டஸுமே அதில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே நம்ம டாக்குமெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்ஷனல் வியூஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்ன மாதிரியான செக்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் வியூ இருக்குது, சைடு வியூ இருக்குது, டாப் வியூ இருக்குது, பாட்டம் வியூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா வியூஸ்லேயுமே வந்து நம்ம டிசைனிங் பண்ண டிசைன் டயக்ராமை வந்து பிரித்து வைப்போம். அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி லிஸ்ட்டு. ஸோ
ஒரு பெரிய ஒரு காரோ அல்லது பைக்கோ அல்லது ஏதோ ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அசம்பிளி லிஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன காம்பனண்ட்டும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம மேஜர் பார்ட்டாக வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து அசம்பிளிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அசம்பிளி லிஸ்ட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸுங்கிறது என்னென்னா மெட்டீரியல் என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு போல்டு இருக்குது அப்படின்னா எத்தனை நம்பர் போல்டு வந்து நமக்கு வேணும், என்ஜின்குள்ளே சாஃப்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பிஸ்டன் இருக்குது அப்படின்னா எத்தனை பிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வேணும். இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸையும் நம்ம பிரித்து பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து சார்ட் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைலிஷ் டிசைன் ப்ராசஸ். ஸோ என்னோடய வீடியோ எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.